வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய ரிஷப ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, முதலாவதாக 2019 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு கோச்சார பலனுக்கு நல்ல ஆதரவு வழங்கியதற்கு என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷபராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதமும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதமும், மிருகசீஷ நட்சத்திரம் 1ஆம் பாதமும் 2ஆம் பாதமும் உள்ளடக்கியதே உங்களுடைய ரிஷபராசி. உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிர பகவான் யோகக்காரகன் என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் முதன்மையான யோகக்காரனும், இரண்டாவதாக புதன் பகவான் யோகக்காரகனாக அமைகிறார்கள். நேர்மையை குறிக்கோளாக கொண்டவர்கள் நீங்கள். யாருக்கும் எப்பொழுதும் பயப்பட மாட்டீர்கள். உண்மையை உறக்கச் சொல்வதில் உங்களை விட சிறந்தவர்கள் இல்லை. உழைப்பையே மூலதனமாக வைத்து கடின உழைப்பாளி என்று பெயர் எடுத்து சமூகத்தில் பெரிய பெயரும் புகழும் பெற்றவர்கள் நீங்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அற்புதமான வெற்றிகள் தரக்கூடிய ராஜயோகத்தை பெறக்கூடிய மாதமே இந்த மாதம். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் உருவாகப்பட்டவர் புதனோடு சேர்க்கப்படுகிற இந்த மாதம் அற்புதமான ராஜயோக பலன்களை கொடுக்கவிருக்கிறார்கள். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது மிக சிறப்பான இறை வழிபாட்டு முறையினால் யோகங்களையும் உங்களுடைய எண்ணத்தை பலப்படுத்துவதையும் சிறப்பாக விளங்குவீர்கள். இங்கு ஆண்டுகோள்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறாரே, அஷ்டம சனி ஆயிற்றே என்று அச்சப்பட வேண்டியதில்லை. ரிஷப ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்துக்குரியவரான சனீஸ்வர பகவான் எப்பொழுதும் எங்கு இருந்தாலும் யோகத்தையே செய்வார். அதன் அடிப்படையிலே இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் இருக்கின்ற வீடாகப்பட்டது நவகோள்களிலே முழு சுவரான குருவுடைய வீடு. அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது அவர் பயணம் செய்கின்ற நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தை இந்த மாதம் முழுவதுமாக பயணம் செய்வார். இங்கு சூட்சும விதிப்படி பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலும், மேலும் சுக்கிர பகவான் சனி உச்சம் பெறுகின்ற தன்னுடைய சொந்த வீடான துலாமில் இருப்பது அற்புதமான ராஜயோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை அவர் பார்வை செய்கின்ற இடங்களெல்லாம் தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு என்ற அடிப்படையிலே இந்த மாதம் முழுவதும் சனியால் பெரிய அளவிலே கெடுபலங்கள் இருக்காது. ரிஷபராசிக்கு எப்பொழுதும் 7 சனியோ, அஷ்டமச்சனியோ, கண்டகச்சனியோ என்றுமே அது கெடுபலங்கள் செய்யாத ஒரு கிரகம்தான் சனீஸ்வரர் உங்களுக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை அவர் பார்வை செய்கின்ற இடமாகப்பட்டது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம். இவையெல்லாம் பலம் பெறும், நன்மைகளை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பொன் பொருள் சேரும். எங்கு சென்றாலும் உங்களுக்கென்று ஒரு தனி மரியாதை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய மாதமாகவும் எல்லாவற்றையும் வெற்றியை பெறக்கூடிய மாதமாகவே சனீஸ்வரராலும் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே 1.5 வருடம் இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது. ராகு 3ஆம் இடத்தில் இருப்பதும் கேது 9ஆம் இடத்தில் இருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் இந்த மாதம் நீங்கள் பரிபூர்ணமாக பெறுவீர்கள். ராகு குருவால் பார்க்கப்படுவது மிக அற்புதமான யோகத்தை அவரால் செய்யப்படும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இறுதியாக ஆண்டுக்குள்ளிலே குரு பகவான் ஒரு ராசியிலே 1 வருடம் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்பொழுது 7ஆம் இடத்தில் மிக அற்புதமாக இந்த மாதத்தை பொறுத்தவரை யோகாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற புதனோடு சேர்க்கை பெறுவது, 2 பேரும் குருவும் புதனும் ராசியை பார்ப்பது எண்ணங்கள் சீராக இருக்கும். எவற்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தன்னம்பிக்கையோடு செய்து அவற்றில் வெற்றியை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், சுபிட்சம் நிலவும், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவுடைய பார்வை என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 குருவுடைய பார்வை. இங்கு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும், ராசியை பார்ப்பதும், 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாலும் சிறப்பான ஒரு யோகத்தை தான் நீங்கள் பெறுவீர்கள். மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மிக அற்புதமாக 10ஆம் இடத்தில் இந்த மாதத்தில் இருப்பது எங்கு சென்றாலும் உங்களுடைய வேலையிலே கண்ணும் கருத்துமாக வெற்றியை நோக்கியே உங்களுடைய பயணமாகப்பட்டது இந்த மாதத்தில் இருக்கும். 10ஆம் இடம் என்கின்ற ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிகுந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையை வெற்றி பெற முடியும், என்னால் எவற்றையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை மேலோங்கும். மேலும் பங்கு தொழில் செய்பவராக இருந்தால் அவற்றில் எல்லாம் உங்களுக்கு சாதகமான
சுமூகமான ஒரு சூழ்நிலை தான் நிலவும். ஊழியர்கள் உங்களுக்கு உண்மையாக உழைத்து நல்ல லாபத்தை ஈட்டுக் கொடுப்பார்கள். உத்தியோகஸ்தர் என்று பார்க்கின்ற அவற்றிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. மாதக்கோள்களிலே அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியாதிபதி. அவர் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆட்சியாக தன்னுடைய மற்றொரு வீடான துலாமில் இருக்கிறார். பொதுவாக 6இல் சுக்கிரன் அமர்வது சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் என்று எடுத்தாலும் உங்களை பொறுத்தவரை அவர் அங்கு ஆட்சியாக இருப்பதனால் ராசியாதிபதி என்ற அடிப்படையிலும் எவற்றினாலும் பிரச்சனைகள் இல்லாமல் எல்லாவற்றிலும் சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த மாதம் இருக்கும். இறுதியாக இந்த மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்ளும் செவ்வாய் பலமாகவும் ஆண்டுக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது குருவும் ராகுவும் பலமாக இருப்பதனால் டிசம்பர் மாதத்தில் மிக சிறந்த யோகத்தை எல்லாம் பெறப்போகிறீர்கள். நீ துறை ரீதியாக என்று பார்க்கின்ற பொழுது முதலில் வியாபாரி அன்பர்களே 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் மிக யோகத்தை கொடுப்பார். மேலும் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்வை செய்வது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய, வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய, புதிய கிளைகள் துவங்கக்கூடிய சாதகமான ஒரு சூழ்நிலையாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். எல்லாவற்றிலும் பார்க்கின்ற பொழுது மிகுந்த லாபத்தை பெறப்போகின்ற மாதமே இந்த டிசம்பர் மாதம். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு என்று காண்கின்ற பொழுது முதலில் நான் ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அற்புதமான பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். இதுவரை இருந்த குழப்பங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு இருக்காது. உங்களுடைய முயற்சியை இந்த மாதத்தில் மிக சாதகமாக பயன்படுத்தி அவற்றினால் வெற்றியை பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பருக்கு என்று பார்க்கின்ற பொழுது அற்புதமான அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய அவற்றின் முயற்சியிலே வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். ஜனன ஜாதகமும் உங்களுக்கு சாதகமாக இருந்து தசாபுத்தி அந்தரங்கள் யோகமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகத்தையும் ஏற்றத்தையும் இந்த மாதம் பெறுவீர்கள். இவையெல்லாம் நிச்சயமாக கைகூடக்கூடிய அமைப்பு தான் 3இல் அமர்ந்திருக்கின்ற ராகு, 7இல் அமர்ந்திருக்கின்ற குருவும், 10இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாலும் இந்த மாதம் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் திருமணமான பெண்களுக்கு எவ்வாறு இருக்கும்? 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை பார்க்கிறார். எனவே உங்களுடைய மகிழ்ச்சியான சூழ்நிலையை எப்பொழுதும் முறைப்படுத்தி குடும்பத்தில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் நடக்கக்கூடிய அமைப்பு. மேலும் உங்களுடைய முயற்சியால் உங்களுடைய வீட்டில் திருமணத்துக்கான சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பே இந்த டிசம்பர் மாதம். மேலும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அதற்கான சாதகமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த டிசம்பர் மாதத்தில் தெரிகிறது. எனவே மகிழ்ச்சியான மாதமாகவே உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வேலை பார்ப்பவர், உத்தியோகம் பார்ப்பவர் அல்லது வியாபாரம் செய்பவர்கள் அவற்றில் 10இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவாலும் மிக வெற்றிகரமான மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருவும் புதனும் ஒரு சேர உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் படிப்பிலே நாட்டம் ஏற்படும். ஆசிரியர் போன்ற குருவர்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும். அவர்களுடைய நல்ல ஆலோசனை, வழிகாட்டுதல் போன்றவற்றினால் இந்த மாதம் படிப்பிலே நீங்கள் மிகப்பெரிய மேன்மையை பெறுவீர்கள். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது கலைக்காரகன் ஆட்சியாக இருக்கிறான். 7ஆம் இடத்தில் குரு புதன் மிக பலமாக ராசியை பார்க்கிறார்கள். எனவே கதை கவிதை படைப்பதிலே உங்களுக்கு நாட்டம் அதிகமாகி அவற்றினால் பெரிய புகழ் பெறக்கூடிய மாதமே இந்த டிசம்பர் மாதம். மேலும் செவ்வாய் 10இல் அமர்ந்திருப்பதனால் எதிர்பார்க்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள். இவற்றிலே சந்திராசிரம நாட்கள் என்ற நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு வரும். அத்தகைய நாட்களிலே நீங்கள் எவற்றிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருவதுதான் சந்திராசிரமம். மேலும் உங்களை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்களை சனியோடு சேர்க்கை பெறுகிறார் சந்திரன். எனவே மனதளவிலே பாதிப்புகள், குழப்பங்கள் இருக்கும். எனவே அத்தகைய நாட்களிலே புதிய முயற்சிகள் எடுப்பதை தவிர்ப்பதும் புதிய ஒப்பந்தங்கள் போடுவதை தவிர்ப்பதுமே நல்லது. எனவே இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்று பார்க்கின்ற பொழுது 8/12/2018 காலை 6 மணி முதல் 10/12/2018 மாலை 6 மணி வரை சந்திராசிரம நாட்கள். இந்த நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை நாம் பார்த்தது ரிஷபராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள். இவற்றிலே உங்களுடைய ஜனன ஜாதகம் என்பதையும் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் சாதகமாக லக்னத்தின் அடிப்படையில் யோகக்காரர்களுடைய தசை நடந்து கொண்டிருந்தால் கோச்சாரம் என்பது 30-40% முழுமையான பலன்கள் அவரவருடைய ஜனன ஜாதகத்தின் மூலமே அறிய வரும். எனவே இவை உங்களுக்கு தகுந்த ஒரு ஜோதிடரை எடுத்து கூற முடியும். என்னை நீங்கள் தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே
வருகின்ற உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடைபெறுகிறது என்பதையும் எடுத்துக் கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த டிசம்பர் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றத்தையும் யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.